பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எரேமியா 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நல்ல நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, தேசத்தின் சிறையிருப்பை முன் இருந்தது போல திருப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்று நம்முடைய இந்திய தேசம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் நம்முடைய தேசம் ஏதோ சில சிறையிருப்புக்குள்ளாய் சிக்கி இருப்பது நாம் எல்லாம் அறிந்ததே. சில பாவம் என்கிற சிறையிருப்பு, சாபம் என்கிற சிறையிருப்பு, விக்கிரகத்தின் வல்லமைகளும் வேசித்தனத்தின் வல்லமைகளும் உலகத்தினுடைய சகல கிரியைகளும் இன்றைக்கும் தேசம் முழுவதும் நிரம்பி இருப்பதை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். தேசம் என்னதான் குடியுரிமை பெற்றாலும் தேசத்தினுடைய ஜனங்களும் இன்றும் ஒரு சில பகுதிகளும் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. சபையே, தேவ பிள்ளையே, இந்த குடியரசு தின நல்ல நாட்களில் நாம் நம்முடைய தேசத்திற்காய் செபிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உன் தேசத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய தேசம் இன்றைக்கும் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக பாவங்களினால் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. விபச்சாரங்களினால், வேசித்தனங்களினால், களியாட்டுகளினால் நம்முடைய தேசத்தை சத்துருவானவன் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். எல்லா இடங்களிலும் மந்திரவாதங்களும், எல்லா இடங்களிலும் சொத்துரம் அசுத்த ஆவிகளை வைத்து செய்கிற சொத்துரம் சில கிரியைகளும் தேசம் முழுவதற்குள்ளும் நிறைந்திருக்கிறது. அந்த வல்லமைகள் அதிகரிக்கிறபடியினால் தேசத்தின் ஜனங்கள் இன்றைக்கும் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். நீங்கள் சரியா இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தேசம் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்குதுன்னா அதில் இருக்கிற ஜனங்கள் அத்தனையும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மளும் இந்த தேசத்துல தான் இருக்கிறோம். இந்த தேசம் பல்வேறு வல்லமையினால சிறைப்பட்ட நிலைமையில இருக்கிறபடினால் நாமும் அநேக நேரத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட சிறையிருப்பு தன்னால மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சுன்னா எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி, தேசத்துக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சிச்சுன்னா எனக்கு சமாதானம் கிடைச்ச மாதிரி, தேசத்துக்கு ஒரு பெரிய சொத்துரம் மகிழ்ச்சியும் ஒரு பெரிய பேரானந்தமும் தேசத்துக்கு கிடைச்சிச்சுன்னா அதே மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை நானும் என் வீட்டில் சுதந்திரிக்க முடியும். ஆனால் தேசம் பாழாய் கிடக்கும் பொழுது, தேசம் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மேன்மையை மாற முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேசத்திற்காய் அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்க வேண்டும். சின்ன சின்ன இடங்கள்ல சொத்துரம் எல்லா பகுதிகளிலும் கொலை, கொள்ளை, சொத்துரம் தேவையில்லாத பாவங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல பார்த்தா அவ்வளவு வேதனையான ஒரு காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது முழுவதும் தேசம் இன்றைக்கும் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நான் சொல்லுகிறேன், தேசம் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் மௌனமாய் இருக்க வேண்டியது ஸ்தோத்திரம் இது காலத்தின் கட்டாயம் அல்ல. இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஆபிரகாமை போல் எழும்ப வேண்டும். ஸ்தோத்திரம் கிதியோனை போல எழும்ப வேண்டும். மோசே திறப்பிலே நின்றது போல இன்றைக்கு சபை திறப்பிலே நிற்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் செபிக்கும் பொழுது நிச்சயம் தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். செபிப்பதற்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். சுவரை அடைப்பதற்கு ஒருவனை தேடினேன், திறப்பிலே நிற்பதற்கு ஒருவனை தேடிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நம்முடைய இந்திய தேசத்தின் சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் செபிக்கிற நெகேமியாக்கள் எழும்ப வேண்டும். Praise God.
சோத்திரம் தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கிற சோத்திரம் உபவாசத்தோடு ஜெபிக்கிற எஸ்தர்கள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மழையை இன்றைக்கு சபைகளுக்குள்ளாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. எப்படியாவது நம்முடைய தேசத்தின் சிறையிருப்பை மீட்டு கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும். தேசம் எப்படி போனா என்ன, யார் எப்படி போனா இல்ல இல்ல இல்ல, தேசம் செழிப்பா இருந்தா தான் நான் செழிப்பா இருக்க முடியும். தயவு செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக இந்த நாளில் ஜெபிப்போம். எங்கள் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க தேசம் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், எப்பொழுதெல்லாம் சிறை பிடிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அழுகிறார்கள். நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பாவத்தை மன்னியும், எங்கள் அக்கிரமத்தை மன்னியும், நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். உடனே கர்த்தர் மனம் இறங்குவார், அங்கே அற்புதங்களை செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திற்காய் நாம் நம்மை தாழ்த்துவோம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு ஒரு பெரிய நல்ல சேமத்தை கர்த்தர் தர வேண்டும். எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த நல்ல நாள்ல நம்முடைய தேசத்திற்காய் நாம் திறப்பிலே நிற்போம். Praise God, hallelujah. எஸ்தர் அன்றைக்கு தேவ சமூகத்துல 3 நாள் ஸ்தோத்திரம் உபவாசத்தோடு நின்றாளே. நம்முடைய தேசத்திற்காய் திறப்பில நிற்போம். ஒரே ஒரு வார்த்தை, எங்க தேசத்தின் சிறையிருப்பு மாறட்டும். சிறையிருப்பு மாறுச்சுன்னா கொலை இருக்காதுங்க. Praise God. சிறையிருப்பு மாறுச்சுன்னா ஸ்தோத்திரம் கற்பழிப்புகள் இருக்காது, கடத்தல் இருக்காது, கொள்ளை இருக்காது, ஸ்தோத்திரம் பகை உணர்வு இருக்காது. எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அனுபவம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எங்க தேசத்தின் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் சிறையிருப்பு திருப்பப்படட்டும். மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை சோத்திரம், அரசாங்கத்திலிருந்து சாதாரண சோத்திரம் வாழ்க்கை நடத்துகிற ஜனங்கள் வரை எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் திருப்பப்படட்டும். சிறை பிடித்து வைத்திருக்கிற சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். சிறை பிடித்து வைத்திருக்கிற மந்திரவாதத்தின் வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த தலைமுறையில கர்த்தர் தேசத்தின் சிறையிருப்பை திருப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோசுவாவை போல் நீங்கள் எழும்புவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போனது என்ற வார்த்தையின் பிரகாரம் யோசுவாக்கள் எழும்ப எழும்ப அசுத்த நிழல் எல்லாம் தேசத்தை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த குடியரசு தினத்துல நல்ல ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே எங்க தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் ஆண்டவரே. சோத்ரம், எங்க தேசத்தில் இருக்கிற அந்நிய நிழலெல்லாம் விலகி போகட்டும். யோசுவா போல, ஆபிரகாம் போல, தானியேலை போல, எஸ்தரை போல, மோசேயை போல, எலியாவை போல எழும்புவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு விசேஷித்த ஜெப ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின், உங்களுடைய சரீரத்தின் சிறையிருப்பும் அதே நேரம் திருப்பப்பட போகிறது. கண்களை மூடி சேர்ந்து ஜெபியுங்கள். Praise God. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காய் வருகிறோம்ப்பா. Yes Lord, in Jesus name. எங்கள் தேசத்தின் சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக. Praise God. Hallelujah. சாபத்தினால, பாவத்தினால, விக்கிரகத்தின் வல்லமையினால எங்க தேசம் முழுவதும் சிறை பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. எங்க தேசத்தினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி தேசத்தின் மேலே இருக்கிற எல்லா அந்நிய நிழல்களை துரத்தி விடுவீராக. எங்கள் தேசம் சமாதானம் உள்ள செழிப்பை பார்க்கட்டும், சமாதானம் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை நீ தரப்போவீர்கள் என்று நம்புகிறோம். பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோசுவாவாய் ஸ்தோத்திரம். இந்த தலைமுறையிலே நீங்கள் எழும்ப ஆரம்பியுங்கள். சிறையிருப்புகளை எல்லாம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு திருப்ப போகிறார். தேசம் அவர் வசமாய் மாறப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேசம் முழுவதும் தேவனை அறிகிற அறிவிலே வளருவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.